गाइस सूर्या 47 இந்த படத்துக்கான ஒரு சரவெடியான வேற லெவல் அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். ஒரு மாசான சம்பவத்தை மே மாசம் பார்த்தோம். இப்ப ஒரு கிளாஸான சம்பவத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நவம்பர் மாசம் பயங்கரமான சம்பவத்தை பார்க்க போறோம். என்ன ப்ரோ ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, சூர்யா 47க்கான ஹைப் அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நான் சொல்ல போற அப்டேட்ஸ்லாம் கேட்டீங்கன்னா பயங்கரமா குஷியாவீங்க. சோ அந்த அல்டிமேட்டான அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. விஸ்வநாதன் சன்ஸ் வெறும் 2 நாள்ல 100 கோடி அடிச்சிருச்சு. அதையும் தாண்டி இப்ப 150 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல பண்ணிடுச்சு. இது நம்ம சூர்யாவோட தரமான பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சூர்யா 47க்கான அப்டேட்ஸ் பேக் டு பேக் இறக்க போறாங்கன்னு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருச்சு. நம்ம மியூசிக் டைரக்டர் ஜீவ் பிரகாஷ் படத்தை பத்தி ஒரு பயங்கரமான அப்டேட் தந்திருக்காரு. வர தீபாவளிக்கு தான் இந்த சூர்யா 47 இறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது முன்னாடியே வந்த ஒரு அப்டேட் தான், இருந்தாலும் இது அதிகாரப்பூர்வ அப்டேட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் ஓணம் பண்டிகை வருது. சோ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த சூர்யா 47க்கான அப்டேட்ஸ் அப்பையில ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் டீசர் தான் பயங்கரமா வரப்போகுது. இந்த படத்துக்கு டைட்டில் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. கலாட்டா, சரவெடின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலா என்ன ரூமர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சீனு போடுறான், ஓவரா சீன் காட்டுறான் அப்படிமோம்ல, அந்த ஒரு சீன் டைட்டில் தான் இந்த சூர்யா 47க்கு வச்சிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இது ரூமரா இல்ல உண்மையான கொஞ்ச நாள்ல தெரிய வரும். இப்ப வரப்போற கிளிம்ஸ்ல ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. நாங்க வர தீபாவளிக்கு தான் சரவெடியா வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களாம். தீபாவளி ஸ்லாட்டை பொறுத்தவரையும் இப்ப வரைக்கும் ராமாயணம் படம் மட்டும் தான் அபிஷியலா டேட்டா பிடிச்சிருக்காங்க. வேற எந்த ஒரு தமிழ் படமும் தீபாவளி டேட்டை இன்ன வரையும் பிடிக்கல, அபிஷியலா பிடிக்கல. சூர்யா 47க்கு தீபாவளி தான் பக்காவான டேட். ஒரு பக்கம் ஜெயிலர் 2 ஓம் படம் கிளாஸ் ஆகுது. அதுல ஓம் படம் தான் தீபாவளிக்கு தள்ளி போக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. ஆனா இப்ப வரைக்குமே இதெல்லாம் வெறும் அப்டேட்டா தான் இருக்கு. யாருமே இது வரைக்கும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. இப்ப ஜிவி பிரகாஷே சொல்லிட்டனால படம் 90% தீபாவளிக்கு தான் வர மாதிரி இருக்கு. மேபி இதுல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தா கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு சூர்யா 47க்கான ஒரு பயங்கரமான டைட்டில் கிளிம்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு அப்டேட் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சூர்யா 50வது படத்துக்கான இயக்குனர் பத்தின ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு. இப்ப நம்ம சூர்யா மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா 48 டிஜே ஞானவேலோட இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்குமே அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் குள்ள முடிச்சிட்டு அடுத்து சூர்யா 49க்கு போயிடுவாரு. சோ அந்த சூர்யா 49 யார் இயக்க போறா அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் டைரக்டர் எச் வினோத் கிட்ட போறதா அப்டேட் வந்திருக்கு. இதெல்லாம் நடந்தா தாறுமாறா தான் இருக்கும். நடக்குமான்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம். இப்ப சூர்யா 50வது படத்துக்கான இயக்குனர் யாரு? சூர்யாவோட 50வது படம் பயங்கர கிராண்டாவும் தாறுமாறாவும் இருக்கும். இந்த படத்தை ரொம்ப ஸ்பெஷலா எடுக்க போறாங்க. யார் இயக்குனரா ஃப்ரண்ட் ரன்னரா வரா அப்படின்னு பார்த்தா ஜெயிலர் டைரக்டர் நெல்சன் கிட்ட சொன்னாங்க. ஆனா அவருக்கு ஜெயிலர் 2 தாண்டி ஒரு பெரிய படம் வெயிட்டிங்ல இருக்கு. ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்க போற படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு படமா இருந்தாலும் நெல்சன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைரக்டரா யார சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது புஷ்பா படத்தோட இயக்குனரான சுகுமார், அவரும் சூர்யாவோட 50வது படத்தை இயக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த சூர்யா 50 நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். 2 இல்ல 3 வருஷம் ஆகலாம். இப்ப நம்ம எதையுமே உறுதியா சொல்லிட முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல சூர்யா 47க்கான அபிஷியல் அப்டேட்டை பயங்கரமா இறக்க போறாங்க. நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் கமெண்ட்ல தெரிவிக்க விட்டுட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.